அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும். கடன், வறுமை, பிரிவு, சண்டைகள், சச்சரவுகள், குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தை இல்லாமல் பிரச்சனை, நோய், தொழிலில் நஷ்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மனிதன் எப்போதுமே சிக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் இருந்து விடுபட துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுவாங்க. ஆனால் பொதுவாக நமக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வான ஒரு துஆவை ஓதாமல் விட்டுருவாங்க. இதுவே அவங்களோட பிரச்சனை தீராமல் நீண்டு கொண்டே போவதற்கு காரணமாக ஆகிரும். இந்த துஆவை நீங்கள் டெய்லி ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். அந்த துஆ என்னன்னு நம்ம பார்க்க முன்னாடி, இந்த மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த துஆ என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹதீஸ் புகாரில் பதிவாகிருக்கு. பக்ரா அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்களை இரவில் ஓதினால் அது ஒருவருக்கு போதுமானதாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கார்கள். சூரா பக்ராவோட கடைசி 2 வசனங்கள் தான் அது. இந்த 2 வசனங்கள் ஒரு மனிதனுக்கு போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வசனங்களில் ஒரு மனிதன் வழமையாக ஓதி வந்தாலே அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் ஓடிவிடுறான்னு ஹதீஸில் இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ஷைத்தான் தான். அதுவே நம் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அப்போ எப்படி நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும்? அடுத்து கண் திருஷ்டியாலையும் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த வசனங்களை நம்ம தொடர்ந்து ஓதி வந்தோம்னா கண் திருஷ்டியில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வசனங்களில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. இதை நீங்கள் வளமையாக ஓதுறதால இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதுறதால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கும், வறுமை நீங்கும், அதிகமான பரக்கத் ஏற்படும். இந்த 2 வசனங்கள் அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு கீழே இருந்து வந்தவை. இந்த வசனங்கள் இறங்கிய பொழுது வானத்தில் இருந்து இதுவரை திறக்கப்படாத கதவுகள்லாம் திறந்து அதில் இருந்து மலக்குமார்கள்லாம் இறங்கி வந்தாங்க. அந்த அளவிற்கு சிறப்பான வசனங்கள் இந்த 2 வசனங்களுமே. அதனால் இந்த 2 வசனங்களோட பலன்களும் நிறைய இருக்குது. ஆனால் இதோட பலன்களை தெரிஞ்சிக்காம நிறைய பேர் இந்த ஆயத்துக்களை ஓதுறதே கிடையாது. அதற்கு காரணம் சோம்பல் தான். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கே, டெய்லியும் இதை நம்ம ஓதணுமா அப்படின்னு விட்டுருவாங்க. இதை ஓதினால் அவங்களுக்கு பல சிறப்புகள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் ஷைத்தான் இதை ஓதவே விடுறதில்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த வசனங்களை நீங்கள் ஓதுனா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக பரக்கத்தாக நீங்கள் வாழலாம். இந்த 2 வசனங்களை இப்போ நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன். அதோட தர்ஜமாவையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி வ காலு சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். ரப்பனா லா துஆஹித்னா இன் நசீனா அவ் அக்தஅனா. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. ரப்பனா வலா துஹம்மில்னா
மாலா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த வசனங்களுடைய பொருள் என்ன அப்படின்னா, இறைத்தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப் பெற்றதை நம்புகிறார். அவ்வாறே முஃமின்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும், இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம், எங்கள் இறைவனே உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம், நாங்கள் மீளுவதும் உன்னிடமேதான் என்று கூறுகிறார்கள். அடுத்த வசனம், அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. முஃமின்களை பிரார்த்தனை செய்யுங்கள், எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக. இதுதான் இந்த 2 வசனங்களுடைய பொருள். இந்த 2 வசனங்களை நைட்டு தூங்க முன்னாடி மறக்காமல் கண்டிப்பாக ஓதிட்டு தூங்குங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் தினமும் ஓத ஓத உங்களுக்கு மனப்பாடமாகிரும். அப்புறம் நீங்கள் பார்க்காமலே ஓதிக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக வளமையாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட பலனை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்குவானாக. நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் எனக்காகவும் துஆ செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவரினுடைய துஆவையும் கபூல் செய்வானாக. ஆமீன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.